அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு எம்எம் ஷான் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காடை குருமா பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் கடலை எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். குருமாவுக்கு கடலை எண்ணெய் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். கிராம்பு, அன்னாச்சி பூ, பிரிஞ்சி இலை இதனால் வெடிச்சு வரட்டும். ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயமாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோன்னே நல்லா வதக்கிடுங்க, இல்லைன்னா பச்சை வாசனை அடிக்கும். நம்ம நல்லா வதக்கிக்கலாம். புதினா கொத்தமல்லி சிறிதளவு எடுத்திருக்கேன். உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம், அப்போ தான் நல்லா மசாலா உள்ள இறங்கும். இப்போ நம்ம மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்ச காடை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், மிளகாய் தூள் நல்லா மிக்ஸ் பண்ணலாம், அப்போ தான் மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 நிமிஷம் நல்லா மூடி வேக வச்சுக்கலாம். விசில் வைக்க வேணாம். நான் லைட்டாக தான் கவுத்தி வச்சுருக்கேன். பாருங்கள், மசாலா ரெடி பண்ணிடலாம். பார்க்கலாம். நான் கசகசா எடுத்துருக்கேன் 1 டேபிள் ஸ்பூன், 4 ஏலக்காய், பட்டை, 10 முந்திரி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஊற வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இது நல்லா ஊறட்டும். 2 நிமிஷம் ஆனோடனே நான் பேஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் ஹோம்மேட் குருமா மசாலா பண்ணியிருக்கேன். நான் வீட்டிலேயே செஞ்ச குருமா மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரை கப் தேங்காய் பேஸ்ட், ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் நம்ம எல்லாம் முடிச்சு லாஸ்ட் டைமில் ஜாதி பத்திரி பூ நான் போட்டிருக்கேன் ஒன்று. இது நல்லா மூடி வச்சு ஒரு விசில் வரட்டும். நல்லா வந்துடுச்சு, ரெடி ஆயிடுச்சு குருமா. பாருங்க, சூப்பராக வந்திருக்கு காடை. நீங்கள் ஜஸ்ட் ஒரே ஒரு விசில் வச்சா போதும், நல்லா வெந்துடும். இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற லைக் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ணணும்னு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வீடியோ போட உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். பாய், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு இன்ஸ்டாகிராமில் டேக் பண்ணுங்கள். நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் ஐடி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள்.